from hydrocarbons. ஹைட்ரோகார்பன்ஸ்ல நம்ம alkanes யூஸ் பண்ணலாம், alkenes யூஸ் பண்ணலாம். Okay, so first one from alkanes. This method is இந்த மெத்தட் ரொம்ப அட்வைசபிள் இல்லை. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ CH3 CH2 CH3 எடுத்துக்கிறேன். ஓகே, நான் இதோட என்ன செய்யறேன், நான் ஒரு குளோரின் கேஸ் யூஸ் பண்ணுறேன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட். ஸோ லைட் என்ன யூவி லைட்டாக இருக்கலாம், இல்லைன்னா நான் ஹீட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹெச் நியூனா லைட், இந்த மாதிரி டெல் சிம்பிள்லாம் இது என்னது ஹீட். ஸோ யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா எனக்கு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். தட் இஸ் இந்த ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகலாம், இந்த ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகலாம், இந்த ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகலாம். ஸோ ஐ கேன் ஹவ் CH3 CH2 CH2 Cl, that is replacement of this hydrogen, plus CH3 CH Cl CH3 plus எனக்கு டபுள் ரீப்ளேஸ்மெண்ட் CH3 CH2 CH Cl Cl, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும், மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ I'll be getting monohalo alkanes and polyhalo alkanes. That is ஒரு halogen, so monohalo alkanes ஃபார்ம் ஆகலாம். தட் இஸ் ஒரு ஹாலஜன் ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஐ கேன் என்ன இருக்கலாம், பாலிஹாலோ ஆல்கேன்ஸ். பாலிஹாலோ ஆல்கேன்ஸ்னா எனக்கு 2 ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகலாம், 3 ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகலாம், 4 ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகலாம். ஸோ அதனால எனக்கு மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். I'll get mixture of products. ஸோ எனக்கு ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் கிடைக்காம மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறதுனால இந்த ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப அட்வைசபிள் கிடையாது. Okay, but you should know how we can prepare a haloalkane starting from alkane. Second method from alkenes. From alkenes, ஒரு டபுள் பாண்ட், ஆல்கீனா டபுள் பாண்ட், ஒரு டபுள் பாண்ட்ல இருந்து நான் எப்படி காம்பவுண்ட் ரெடி பண்றது, CH3 CH டபுள் பாண்ட் CH2, இதோட நான் என்ன செய்யறேன், HBr சேர்க்கிறேன். ஸோ இந்த HBr இப்படி ஆட் ஆகலாம். ஓகே, ஸோ Br, ஸோ எனக்கு கார்பன் சப்போஸ் நான் நம்பர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட், ஏன்னா டபுள் பாண்டுக்கு மினிமம் நம்பர் கொடுக்கணும். ஸோ இந்த காம்பவுண்டோட பேர் 1-propene. இப்போ இங்கே நான் என்ன செஞ்சுருக்கேன், பிஆரை கார்பன் 2ல ஆட் பண்ணியிருக்கேன், ஹைட்ரஜனை கார்பன் 1ல ஆட் பண்ணியிருக்கேன். பேரை நான் எப்படி பண்ணலாம், பிஆரை கார்பன் 1, ஹைட்ரஜனை கார்பன் 2. ஸோ 2 எழுதி பாருங்க. ஸோ எனக்கு என்ன இருக்கு, CH3 இருக்கு, CH இருக்கு, டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, addition reaction. So from alkenes it is addition of HX add ஆகுது. ஸோ addition reaction நடக்கிறப்ப டபுள் பாண்ட் என்ன ஆயிரும்னா சிங்கிள் பாண்டா மாறிடும். ஓகே, ஸோ ஒரு டபுள் பாண்ட், ஒரு பை பாண்ட் 2 சிக்மா பாண்டா மாறிடும். ஒரு பை பாண்ட் 2 சிக்மா பாண்டா மாறிடும். இதுதான் அடிஷன் ரியாக்ஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்கேன் நான், ஃபர்ஸ்ட் கேஸில் Br C2ட்ட போகுது. ஸோ Br C2ட்ட போகுது, ஹைட்ரஜன் C1ட்ட போகுது. வேற என்ன ப்ராடக்ட் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி CH3 CH CH2, Br C1ட்ட போகுது, ஹைட்ரஜன் C2ட்ட போகுது. ஸோ என்ன ப்ராடக்ட், CH3 CH Br CH3 plus CH3 CH2 CH2 Br. இதை நம்ம மைனர் ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம், இதை நம்ம மேஜர் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் அப்படி, ஏன் ஒரு மேஜர் ப்ராடக்ட் இருக்கு, இன்னொன்று மைனர் ப்ராடக்டா இருக்கு. ஓகே, லெட் அஸ் see அது எப்படின்னு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் ஹைட்ரஜன் மட்டும் ஆட் பண்றேன். ஹைட்ரஜன் மட்டும் ஆட் பண்ண என்ன ஆயிரும், எனக்கு
ஸோ ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறப்ப CH3 CH டபுள் பாண்ட் CH2 இந்த பாண்ட் இப்படியும் ஷிஃப்ட் ஆகலாம், இந்த பாண்ட் இப்படியும் ஷிஃப்ட் ஆகலாம். இது ஏன்னு வச்சுக்கிறேன், இது பின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஏல என்ன ஃபார்ம் ஆகுது எனக்கு? ஸோ ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுது, H பிளஸ் வந்து ஆட் ஆகுது. ஸோ HBrல H பிளஸ் Br மைனஸ் வச்சுக்கோங்க. ஸோ H பிளஸ் வந்து ஆட் ஆகுது ஃபர்ஸ்ட். ஸோ ஏ ரூட்ல என்ன ஆயிரும்? இங்க நெகட்டிவ் ஃபார்ம் ஆகும். ஏ ரூட்ல இங்க நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ். பி ரூட்ல இங்க நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ். ஸோ H பிளஸ் ஆப்வியஸா எங்க போகும்? H பிளஸ் மைனஸ்ல போகும். ஸோ ஏல என்ன போகும்? ஏல எங்க போகும்? அது ஏல இந்த மைனஸ் கிட்ட போகும் இல்லையா? அப்ப CH3 CH2 அப்ப இந்த இன்னொரு CH2 என்ன இருக்கும்? பிளஸ் சார்ஜ் இருக்கும். அதே பி பாதை வழியா வந்தேனா ஸோ CH3 CH பிளஸ் CH3. இப்போ பாருங்க, இது பிரைமரி கார்போகேட்டையான், இது செகண்டரி கார்போகேட்டையான். ஸோ எது ரொம்ப ஸ்டேபிள்? இண்டக்டிவ் எஃபெக்ட் படிச்சிருப்பீங்க. ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட் படி செகண்டரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள். Secondary carbocation is more stable. Primary carbocation is less stable. அப்போ ஆப்வியஸா என்ன ஆகும்? இந்த இன்டர்மீடியேட் தான் நிறைய ஃபார்ம் ஆகும். ஸோ கார்போகேட்டையான்ஸ் இன்டர்மீடியேட்ல பிரைமரி செகண்டரி டெர்ஷரி கம்பேர் பண்றேன்னா கார்போகேட்டையான்ல டெர்ஷரி இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் செகண்டரி தேன் பிரைமரி. அப்ப பி பாதை நிறைய ஃபார்ம் ஆகும். அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? ஸோ இந்த கார்போகேட்டையான் ஃபார்மேஷன்னால தான் செகண்டரி கார்போகேட்டையான் அதிகமாக ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து Br மைனஸ் அட்டாக் பண்ணும். Br மைனஸ் எங்க அட்டாக் பண்ணும்? CH3 CH Br CH3. ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் தான் என்ன ஆகுது? மேஜர் ப்ராடக்டா கிடைக்குது. இப்போ என்ன ரீசன் சொல்றீங்க? செகண்டரி கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட் மோர் ஸ்டேபிள். பாக்குறப்ப நான் என்ன பாக்குறேன்னா Br எங்க போகுது? எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்கதான் Br போகும். ஸோ என்ன கண்டிஷன் இது? ஸோ Br மைனஸ். ஸோ த நெகட்டிவ் பார்ட் ஆஃப் தி ரியேஜென்ட் எங்க போகும்? will go to carbon with less hydrogen. So negative part of the reagent will go to carbon with less hydrogen. வேற எப்படி சொல்லலாம்? Negative part of the reagent will go to carbon which is more substituted. Markovnikov rule என்ன சொல்றாரு? Addition of HX or any reagent to double bond எப்படி நடக்கும்? Negative part of the reagent எங்க போகும்? will go to carbon with less hydrogen. இதுதான் அவர் சொல்றாரு. or என்ன சொல்லலாம்? more substituted carbon. முக்கியமான விஷயம். ஸோ மார்க்கோனிகாவ்ஸ் என்ன சொல்றாரு? addition of HX to double bond எப்படி நடக்குது? negative part of the reagent will go to the carbon with less hydrogen. So இந்த பர்டிகுலர் ரூல் வெறும் HBrக்கு மட்டும் அப்ளிகபிள் இல்லை. ஏதாச்சும் ஒரு ரியேஜென்ட்ல உங்களுக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் சார்ஜ் உள்ள பார்ட் ஆஃப் தி ரியேஜென்ட் எங்க போகும்? எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கும் அந்த கார்பன்ல போய் ஆட் ஆகும். இது ஒரு பொதுவான ரூல். ஸோ ஸ்பெசிஃபிக்கா HBr HCl மட்டும் இல்லை. ஓகே, ஸோ எனி ரியேஜென்ட் அதுல நம்மளுக்கு ரெண்டு பார்ட் இருக்கு, பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. மைனஸ் எங்க போகும்? மைனஸ் will go to the carbon with less number of hydrogen. இதுதான் மார்க்கோனிகாவ்ஸ் ரூல். வேற எப்படி சிந்தசைஸ் பண்ணலாம்? ஆல்கீன்ஸ்லயே நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஹாலஜன் ஆட் பண்ணலாம், X2 ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ரியாக்ஷன் நீங்க லேப்ல பண்ணியிருப்பீங்க. ஸோ டபுள் பாண்ட் எடுத்துக்கிறேன், நான் புரோமின் அண்ட் CCl4 ஆட் பண்றேன். ஸோ அப்போ என்ன ஆயிரும்? டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறிடும்.
அந்த டபுள் பாண்ட் 2 பக்கமும் என்ன ஆயிரும்? Br ஆட் ஆயிரும். ஸோ இங்க புரோமினுக்கு ரெட்டிஷ் ப்ரவுன் கலர். ரெட்டிஷ் ப்ரவுன் கலர். ஆனா இங்க என்ன ஆயிரும்? டீகலரைஸ் ஆயிரும். இந்த பர்టిక్యులர் ரியாக்ஷன் நம்ம பிரசன்ஸ் ஆஃப் டபுள் பாண்ட்காக யூஸ் பண்றோம் லேப்ல. ஸோ ஒரு மாலிக்யூல்ல டபுள் பாண்ட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரியாக்ஷன் யூஸ் பண்றோம். எப்படி? இப்ப டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது என்ன ஆயிரும்? புரோமினோட ரியாக்ட் பண்றப்ப சிங்கிள் பாண்டா மாறிடும். புரோமின் என்ன ஆயிரும்? Br2 என்ன ஆயிரும்? உடைஞ்சிரும். ஸோ Br2 ஓட கலர் என்ன ஆயிரும்? கலர் என்ன ஆயிரும்? டிஸப்பியர் ஆயிரும். ஸோ கலர் டிஸப்பியர் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அடிஷன் ரியாக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். அடிஷன் ரியாக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். அடிஷன் ரியாக்ஷன் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? டபுள் பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. So decolorization of bromine indicates the presence of double bond. Okay. இந்த பர்టిక్యులர் ரியாக்ஷன் நம்ம கன்ஃபியூஷன் வேணாம். நம்ம ப்ரீவியஸ் ரியாக்ஷன் HX நம்ம சின்ன கன்ஃபியூஷன் வந்து H பிளஸா X மைனஸா எது எங்க போகணும் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஆனா இங்க அந்த கன்ஃபியூஷன் நம்மளுக்கு தேவையே இல்லை. நான் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு X தான். மூணாவது ரியாக்ஷன் ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நான் RBr இல்லைன்னா RCl ஹாலோ புரோமைட் ஹாலோ குளோரைட்ஸ் என்ன பண்ணலாம்? R ஐயா மாத்தலாம். இல்லைன்னா RBr RCl என்ன செய்யலாம்னா RF மாத்தலாம். நான் இதை பண்ணிட்டேன்னா அதுக்கு பேரு ஃபின்கெல்ஸ்டீன் ரியாக்ஷன். இதை பண்ணிட்டேன்னா அதுக்கு பேரு ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன். ஓகே. ஸோ ஒன்றில் அயோடைடை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இன்னொன்று ஃப்ளூரைட்ஸ். ஃப்ளூரைட்ஸ் நம்ம ரியாக்ஷன் பார்க்கவே இல்லை. ஸோ ஒன் ஆஃப் தி ரியாக்ஷன் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? புரோமைட் குளோரைட்ஸை ஃப்ளூரைட்ஸை மாற்றுறோம். ஸோ நம்ம இங்கே ஒரு ஹாலஜனை இன்னொரு ஹாலஜனை கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லையா? ஒரு ஹாலஜனை இன்னொரு ஹாலஜனை கன்வெர்ட் பண்ணுறோம். அதனால அதுக்கு பேர் ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். ஸோ ஃபின்கெல்ஸ்டீன் ரியாக்ஷன் என்ன ரியேஜென்ட்? ரொம்ப சிம்பிள். சோடியம் அயோடைடு இன் அசிட்டோன். அதான் ஃபின்கெல்ஸ்டீன் ரியேஜென்ட். அப்போ ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன் என்ன ரியேஜென்ட்? இட் இஸ் மெட்டாலிக் ஃப்ளூரைட்ஸ். மெட்டாலிக் ஃப்ளூரைட்ஸ் யூஸ் பண்ணலாம். என்னெல்லாம் மெட்டாலிக் ஃப்ளூரைட்ஸ் யூஸ் பண்ணலாம்? AgF, KgF மாதிரி AgF, COF2, வேற முக்கியமா SbF3, வேற நம்ம Hg2F2 எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன்னா bromide chlorides to fluorides. Finkelstein reaction of bromide chlorides to iodide. Finkelstein reagent, sodium iodide in acetone. What is Schwartz reagent? It is metallic fluorides. என்னலாம்? AgF, COF2, cobaltous fluoride, antimony trifluoride, mercurous fluoride. Hope preparation of haloalkanes ஈஸியா இருக்கு. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. Thank you.